மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, முதல்ல குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்? தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுபன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ என்னங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், திடீர் தன பிராப்தி அப்படின்றது ஏற்படும். இதுக்கு முன்னாடி குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார். அப்போ தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இடமாற்றம், தொழில் மாற்றம் வந்துச்சு. அந்த இடமாற்றம், தொழில் மாற்றத்தினால நிறைய பேர் ட்ராப் ஆனவங்க உண்டு. ஆனால் உங்களை கடந்த வருடத்தில் ஒரு விதமாக லைட்டாக கெடுத்த குரு பகவான் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகிறாரு. சரி, இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ். அதே மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு அவரோட பார்வை அப்படின்றது 6ஆம் பாவத்தை பார்க்குறார். 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருசன், எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன நோய் இருக்குது அப்படின்னாலும் அந்த நோய்க்கு அப்படின்னு உரிய மருத்துவம் அப்படின்றது கிடைக்கும். நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. குணமே ஆகாத நோயாக இருந்தால் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலியேஷன், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் சாலிடாக குணமாயிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சாலிடாக கடன் அடைச்சி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எல்லா மிதுனத்துக்கும் உண்டு. ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்க. 2வது 8ஆம் பாவத்தை பார்க்குறார். பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்குது. அது கோர்ட்டில் இருக்குங்க. ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எங்களுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், எங்களுக்கு எங்களோட ப்ராப்பர்ட்டி கொடுங்க. குடும்ப தகராறு ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா? குடும்ப தகராறுனால சொத்து பத்து வரல அப்படின்னா அந்த ஊரில் இருக்க மத்தியஸ்தர்கள் 4 பேரை வச்சு, முக்கிய பர்சனாலிட்டிஸ் ஒரு 4 பேரை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை டீல் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஹிடன் சீக்ரஸிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்க. இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைமுக உறவு ஒன்று இருக்குது. அந்த உறவு என்னை பாடாப்படுத்துது, என்னை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணுது, இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்லாம் இருந்தால் அந்த உறவு உங்களை விட்டு பிரியவங்க. கவலைப்படாதீங்க, நல்ல உறவுகள் மட்டும்தான் தொடரும். நம்மளுக்கு நல்லது இல்லாத உறவு நம்மளை விட்டு அகன்று ஓடிடும் அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவரோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும். ஏன்னா 8ஆம் பாவம் அப்படின்றது மாங்கல்ய ஸ்தானமும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பிராப்தம் அந்த மாதிரி வரத்துக்கோ வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின் போது பெரிய பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காரியம் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, அது நடக்கவே இல்லை. இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரியம் நிறைவேறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இவ்வளோ நாள் வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அனுபவித்த ப்ரெஷர்ஸ், அதே மாதிரி டாமினேஷன், பாலிட்டிக்ஸ் இதெல்லாமே மாறுங்க. யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, ஒரு காசிப்பை வந்து பேசிகிட்டு இருந்தாங்களோ, ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட உங்களை போட்டு 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 கொடுத்துட்டு உங்கள் கூட உறவாடிட்டு இருந்தாங்களோ, அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கான காலகட்டம். கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நாங்கள் புதுசாக தொழில் செய்யணும், தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் தாராளமாக ஆரம்பிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 7 மற்றும் 10க்கு அதிபன். கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் 10ஆம் பாவத்தை பார்வையிடுறதுனால நீங்கள் தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும், பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட ஆரம்பிக்கலாம், எந்த டவுட்டும் இல்லை. சரி, நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தில் உஷாராக இருங்க. அது என்ன அப்படின்னா, வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபன் புதன் பகவான். புதனுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி. அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டிங்க, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுங்க, இந்த பிள்ளை ரொம்ப குடும்ப குத்து விளக்கு, உங்கள் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அந்த பிள்ளையை பற்றி இவ்வளோண்டதாக இருக்கும், நமக்கு தெரியாதது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு குடும்பத்தில் அந்த பிள்ளையை வந்து நம்ம காமிச்சு கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்கிறோம், அவங்க போகிறாங்க, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி நிறைய கான்சிக்வன்சஸ் வரும் பார்த்தீங்களா? பிரச்சனைகள் வரும்போது நம்ம தான் என்னமோ அவங்க பிடிக்காதவங்கள நம்ம வந்து வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாதிரி நம்மளை வந்து பேசுவாங்க. அப்போ எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுக்குறீங்க அப்படின் போது நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் வேண்டாம் குரு பயிற்சியை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த விதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணும். மிதுனம் வருஷத்துக்கு ஒரு முறை தன் சொல்லால் மாட்டிப்பாங்க. 4 பேருக்கு நல்லது சொல்ல போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பலிகடாவும் ட்ராப்பாவும் அப்படின்னு சொல்ல அந்த காரணத்தினால எப்பயுமே சொல்லால் மாட்டக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் ராமச்சந்திரமூர்த்தி அவரை வழிபாடு பண்ணும். பெருசாக ராமச்சந்திரமூர்த்தினோட மந்திரம் தெரியுது அப்படின்னா மந்திரம் பாராயணம் பண்ணுங்கள், இல்லை போற்றி பாராயணம் பண்ணுங்கள், இல்லைன்னா ராம 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 ராமா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். நிறைய நல்லது நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.
இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், குடும்பத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்க, அது இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேயாவது நாங்கள் அதுலேருந்து வெளியே வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.